எச்சரிக்கை. உங்கள் பிள்ளைகளிடையே பாகுபாடு காட்டுபவர்களே, இன்று நீங்கள் ஒருவருக்கு கொடுத்து மற்றொருவரிடமிருந்து மறைக்கிறீர்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? இது ஒரு ஹதீஸை பற்றிய பேச்சு. இதில் பிள்ளைகளுக்கிடையேயான நீதியை பற்றி ஒவ்வொரு பெற்றோரும் கண்டிப்பாக கேட்க வேண்டிய அறிவுரை மறைந்துள்ளது. ஒரு தாய் இரு மகன்களிடையே எப்படி பாகுபாடு காட்டினாள் என்றால், மூத்த மகன் உழைத்தும் ஏங்கிக் கொண்டிருந்தான், இளைய மகன் உழைக்காமலும் தாயின் கண்மணியாக இருந்தான். மூத்த மகன் தனது இளமை காலத்தை வீட்டை காப்பாற்றுவதிலேயே செலவிட்டான். மின்சார கட்டணம், மளிகை பொருட்கள் அல்லது வீட்டின் எந்த செலவாக இருந்தாலும் முதலில் அவன் பாக்கெட்டில் இருந்தே பணம் சென்றது. இது என் வீடு, என் பொறுப்பு என்று நினைத்து தன் தேவைகளை தியாகம் செய்தான். ஆனால் மறுபுறம் தாய் தனது பணத்தை சேமித்து இரகசியமாக இளைய மகனுக்கு கொடுக்கிறாள். வீட்டிற்கு செலவு செய்யாமல் தன் பணத்தை சேமிக்கும் இளைய மகன்தான் தாயின் அன்பை பெற்றவனாக இருக்கிறான். மூத்த மகன், அம்மா, எனக்கு அவசரமாக கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது, தயவு செய்து கொடுங்கள். தாய், என்னிடம் எங்கிருந்து வரும்? நீ கொடுத்ததெல்லாம் வீட்டுச் செலவுக்கே போய்விட்டது. தாய் மூத்த மகனிடம் பொய் சொல்கிறாள், அவனை தகுதியற்றவன் என நினைக்கிறாள், இளைய மகனையோ திறமையானவன் என நினைக்கிறாள். அல்லாஹ் இந்த அநீதியை பார்க்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? பிள்ளைகளிடையே சமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தின் தெளிவான கட்டளை. நபி சல் அவர்களிடம் ஒரு தோழர் தன் ஒரு குழந்தைக்கு மட்டும் அழகான பரிசளிப்பதற்காக வந்தார். நபி சல் அவர்கள், மற்ற குழந்தைகளுக்கும் இது போன்ற பரிசு கொடுத்தாயா என்று கேட்டார்கள். இல்லை என்ற பதிலை கேட்ட நபி சல் அவர்கள் அதை அநீதி என்று கூறினார்கள். அதாவது, ஒரு மகன் அல்லது மகளுக்கு உங்கள் விருப்பமானவர் என்பதால் மட்டும் அதிகமாக கொடுத்து ஒருவரின் தியாகத்தை தொடர்ந்து புறக்கணித்தால் அது வீட்டின் விஷயம் மட்டுமல்ல, நீதியின் விஷயம். பிள்ளைகளிடையே காட்டும் அநீதி மனதை மட்டும் உடைப்பதில்லை, அது நபி சல் அவர்கள் வலியுறுத்திய நீதிக்கு எதிரானது. மூத்த மகனின் அமைதியும் அவனது வலியும் இறைவனின் சிம்மாசனத்தை அர்ஷ் அடைகிறது. நாளை மறுமை நாளில் இந்த ஏமாற்று வேலை மிகவும் பாரமாக அமையும். மூத்த மகனை எப்போதும் பலமானவன் என்று நினைத்து அவரது வலியை புறக்கணிக்காதீர்கள். ஏனெனில் குறைவாக புகார் கூறும் மகனே உள்ளுக்குள் அதிகம் உடைந்திருப்பான். பிள்ளைகளிடையே நீதி இருக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தால் கருத்து பிரிவில் நீதி என்று பதிவிடுங்கள். அன்பு இருக்கும், ஆனால் நீதி தேவைப்படும் வீடுகளுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள்.